முருகா, வெட்டாத்தங்கரைக்கு நீ போனது உண்டா? ஆமா. அங்கே வள்ளியை நீ சந்திச்சது உண்டா? ஆமா. சட்டவிரோதமா வள்ளி கழுத்துல திருட்டு தாலி கட்டினது உண்டா? இல்ல, கட்டுவேன்னு சொன்னேன், அவ்வளவுதான். நல்ல சிவம், வள்ளி கழுத்துல முருகன் திருட்டு தாலி கட்டினதை கண்ணால பார்த்த சாட்சி யாராவது உண்டா? கண்ணால பார்க்க என்ன வேண்டி இருக்குது? அந்த பாதகத்தினால பாதிக்கப்பட்ட என் பொண்ணே வந்து சொல்லுவா. வள்ளி சொல்லுமா, வள்ளி சீக்கிரமா நியாயத்துக்கு சாட்சி சொல்லி அநியாயத்துக்கு கரிய கூசு அப்படி சொல்லு. ஏன் வள்ளி, முருகன் உனக்கு திருட்டு தாலி கட்டினதா சொல்றாங்களே, அது உண்மையா? சொல்லம்மா, உனக்கு திருட்டு தாலி கட்டினதா சொல்றாங்களே, அது உண்மையா? சொல்லு வள்ளி. 4 பேருக்கு முன்னால வந்து நின்னது நின்னாச்சு, இன்னும் எதுக்கு தாய்ங்கிற? நடந்தது நடக்குன்னு சொல்லு. யோ ஏன் மிரட்டை? பேசாமையோ, அது என்ன பச்சை குழந்தையா என்ன? இதுக்கு முன்னாடி என்ன நடந்தது, இனிமே என்ன நடக்கும், எந்த நிலைமையில அது இங்க வந்து நின்னுட்டு இருக்குன்னு அதுக்கு தெரியாதா என்ன? வள்ளி, நீதாமா முக்கியமான சாட்சி. நீ சொல்ல போற சாட்சியில தான் உங்க அப்பாவுடைய கௌரவமே அடங்கி இருக்கு. பயப்படாம சொல்லுமா. வள்ளி சொல்லம்மா, உனக்கு திருட்டு தாலி கட்டப்பட்டது உண்மையா? ஆமா, உண்மைதான். வள்ளி, முருகா, வள்ளியை விசாரிச்சு முடிக்கிற வரைக்கும் நீ குறுக்கே பேசக்கூடாது. வள்ளி, உனக்கு திருட்டு தாலி கட்டப்பட்டதுல இஷ்டம் தானா? இல்லவே இல்லை. அப்படின்னா உன் கழுத்துல கிடக்கிற அந்த தாலி உன் இஷ்டத்துக்கு விரோதமா பலவந்தமா கட்டப்பட்டதுன்னு சொல்ற, அப்படிதானே? ஆமா. ஒரு பெண்ணுக்கு எல்லாத்தையும் விட தாலிதான் முக்கியம்னு உனக்கு தெரியுமில்ல? நல்லா தெரியும். தெய்வீகமான அந்த தாலிய திருட்டுத்தனமா கட்டினதை நீ ஏன் தடுக்கல? தடுத்தேன், எவ்வளவோ எடுத்து சொன்னேன், கதறினேன், கெஞ்சினேன், நடக்கல. கடைசியில கொலையே விழுந்துடும் போல இருந்தது. இதை நான் தடுக்கல. ஓஹோ, கொலையே விழுந்துடும்னு சொல்லி அந்த அளவுக்கு நீ மிரட்டப்பட்டிருக்கிற. சரி சரி, நீ போம்மா. ஆஹா, எவ்வளவு பொருத்தமான சாட்சி. வள்ளி வாழ்க, நீ வாழ்க. முருகன் இந்த ஊர்லயே அதிகம் படிச்சவன், நல்ல அறிவாளி, 10 பேருக்கு நல்லது எடுத்து சொல்லக்கூடியவன். அவனை இப்படிப்பட்ட ஒரு தப்பான காரியம் செய்ததை குறித்து நான் ரொம்ப வருத்தப்படுறேன். மேற்கொண்டு இது மாதிரி தவறுகள் ஏற்படாமல் இருக்கிறதுக்காக வேண்டி முருகனுக்கு கொஞ்சம் கடுமையாக தண்டனை விதிக்கிறோம். அதாவது நாளை பொழுது விடிஞ்சதும் இந்த கிராமத்தை எல்லை விட்டு வெளியே போயிடணும். 6 மாதத்துக்கு இந்த எல்லைக்குள்ள அடி எடுத்து வைக்க கூடாது. இது என்ன அநியாயம், அக்கிரமம், கடவுளுக்கே அடுக்காது. தீர்ப்பு சரியில்லை, தீர்ப்பு சரியில்லை. அமைதியா இருங்க தயவுசெய்து. நாம் எல்லாரும் பாடுபட்டு அமைச்ச பஞ்சாயத்துக்கு நான் நிச்சயமா மதிப்பு கொடுத்தேறணும். பஞ்சாயத்தாரோட தீர்ப்பை நான் சந்தோஷமா ஏற்று சொல்றேன். இங்க எந்த கலாட்டாவும் இருக்க கூடாதாமா. வாங்கம்மா. நமசிவாயம், நான் எல்லை தாண்டி போகும்படி ஆயிடுச்சு. ஆனா நீர் எல்லையை மீறி போக நான் ஒரு நாள் அனுமதிக்க மாட்டேன். உங்க பக்கத்துல தான் இருப்பேன், தெரியுமா? பாப்பா போடா. வள்ளி வா. அப்பா, பொய் சொன்ன வாய்க்கு போஜனம் கிடைக்காதுன்னு சொன்னா நீங்களே என்னை பொய் சொல்ல வச்சுட்டீங்களே. இப்போ உங்களுக்கு திருப்தி தானே? என் கண் பார்வையில தான் இருக்கணும். என்னமா அப்படி சொல்றீங்க? நான் சாப்பாடு கொண்டு வரக்கூடிய அளவுக்கு நீ சமீபத்துல தான் இருக்கணும். அது எப்படி முடியும்? நான் வேற யாராவது பார்க்க வேண்டாமா? அதெல்லாம் எனக்கு தெரியாது. வேலையெல்லாம் அப்புறம் பாத்துக்கலாம். அண்ணே, இந்த ஊருக்கு வெளியே இருக்கிற மண்டபத்திலே தங்கி இருக்கலாம். ஆமா அண்ணே, அம்மாவும் நாங்களும் அடிக்கடி உங்களை வந்து சந்திக்கிறதுக்கு சௌகரியமா இருக்கும். என்னப்பா சொல்ற? என்ன சொல்ல இருக்கு? நீங்க சொன்ன பிறகு நான் என்னம்மா மறுத்து சொல்ல முடியும்? வாங்க. அஞ்சலா, அஞ்சலா, சிங்காரா, சிங்காரா. என்ன பூச்சிட்டு வர? நான் என்ன ஒத்திகை பார்க்க வந்திருக்கேன். அஞ்சல, என் கண்ணே. வாழைக்காயா? ஆமா, நீ என்ன அடுப்பங்கள்ல இருந்தா வர்ற? ஆமா. என்ன பண்ணிட்டு இருந்த? தின்னுட்டு இருந்தியா? எங்க அப்பாவுக்கு சோறாக்கிட்டு. உங்க அப்பனுக்கு ஏன் இன்னும் சோறாக்குற? அப்பா எப்போ நீ திட்டிட்டே இருப்பேன். ஆமா, நான் எப்படி தாண்டி வந்தேன்? நான் எங்க நாயை தாண்டினேன்? நாயெல்லாம் என்ன தாண்டிட்டு போயிருச்சு. அஞ்சல, வரும்போது கையோட ஒரு 4 நரிக்குறனை கூட்டியாந்த. ஐயோ, என் நாய் கொண்டுட்டியா? இல்லையே, கொல்லலையே. கொல்ல மாட்டானே. இப்ப கொல்லுட்டேன்னா அப்புறம் அடுத்த ஜென்மத்துல நமக்கு புள்ளையா பிறந்த நாயா புடுங்குவேன். அதனாலதான் டே நீங்க நாயை புடிச்சு வைங்கடா, அன்போட காதலிய நான் புடிச்சிட்டு போயிடுறேன், அதுக்கப்புறம் நீங்க நாயை விட்டுருக்கடா அப்படின்னு சொல்லிட்டு வந்திருக்கேன். வா, ஓடிடலாம். வா.
எங்க? வீட்டை விட்டு. எதுக்கு? காதலுக்கு தடங்கும் போது வீட்டை காலி பண்ணா வேற என்ன பண்றது? அதனாலதான் ஓடிடலாங்கிறேன். நியாயமாயா இது? ஓடுறதா? அப்ப நடந்தே போயிருவோம், இல்லன்னா வண்டி வச்சுட்டு போயிருவோம். வீட்டை விட்டு ஓடாத காதல் ஒரு காதலா? ஐயோ ஐயோ, என்ன புத்தியா அவனுக்கு? தடைய உடைச்சு தைரியமா நின்னு அப்பா அம்மா மனசை மாத்தி. அம்மாவா? அவங்க வேற இருக்காங்களா? இந்த வாத்தியார் பையன் சொல்லவே இல்லையே. அட ஒரு பேச்சுக்கியா? அப்பா மனசு மாத்தி அவர் ஆசீர்வாதத்தோட கல்யாணம் பண்ணிக்கிட்டா அழகு. நம்ம கல்யாணம் அழகா வேற இருக்குமா? எப்படி வேணா இருக்கட்டும், அப்பா மனசு மாறினா கல்யாணமே கிடையாது. சரி, என்ன விடு. ஒரு 10 வருஷம் கழிச்சு வந்து பாக்குறேன். பின்ன உங்க அப்பா மண்டையை போட்டாதான் நமக்கு ஆசீர்வாதம் கிடைக்கும். கவலைப்படாதய்யா, எல்லாம் கச்சிதமா நடக்கும். விட்டானுங்களா? அட பாவி, அரை மணி நேரத்துக்கு 2 நாள் பேசி வச்சிருந்தேன். மணி ஆச்சுங்கிறத நானே புறக்கி விட்டு காமிக்கிறானுங்க போல இருக்குது. போய் வரவா? எங்கே போகிறா? கைவசம் இன்னொரு 2 நாள் இல்ல இருந்திருந்தா உங்க கூட இன்னொரு அரை மணி நேரம் பேசிட்டு இருந்திருப்பேன். வரவா? கையில் 2 நாள் கூட இல்லாம என்னை எப்படி வைத்து காப்பாற்ற போகிறாய்? நெடியாதே கண்ணே, நாம் கடனுக்காவது வாழ்க்கை நடத்துவோம். தெரிய முடியாமல் தெரிகிறேன். அஞ்சலே, சிங்காரா. அஞ்சலே. நாயா கொலைக்குது? இல்லையே, நான் தானே பேசுறேன். அஞ்சலே, சிங்காரா. மோட்டே சொல்றேன். கண்ணே, கண்ணாளா. கண்ணே, கண்ணாளா. நான் வருகிறேன். மறக்க மாட்டியே, மறக்க மாட்டியே. அம்மா, உங்க கையால சாப்பிடும்போது வீட்டுல சாப்பிடுற மாதிரியே இருக்குமா? எனக்கு கூட அப்படிதான்ப்பா தோணுது. நீ வீட்டை விட்டு வந்ததாகவே எனக்கு தோணல. அதுக்காக தானே நானே சாப்பாடு கொண்டு வரேன்னு சொன்னேன். அம்மா, உங்க முகத்தை பார்த்துக்கிட்டே சாப்பிடுற சந்தோஷத்துல 6 மாசம் என்ன 6 வருஷத்துக்கு கூட அப்படி சுலபமா தள்ளுவேன். ஐயோ, அந்த 6 மாசத்தை நினைச்சா 6 வருஷம் மாதிரி இருக்கு. சாப்பிடப்பா. ஏமா, நம்மாலான நல்லது ஏதாவது செய்ய வேண்டாம்? நீ என்ன சொல்ற? அதாவது இந்த 6 மாசமும் சோம்பேறியா உட்கார்ந்து எப்படிமா சாப்பிட்டுட்டு இருக்கிறது? அதுக்கு ஒண்ணும் நம்ம ஏன் கோச்சுக்கிறீங்க? நீங்க அனுமதி கொடுத்தீங்கன்னா வெளியூருக்கு போய் ஏதாவது ஒரு வேலையை பார்த்து. ஐயோ, அதெல்லாம் வேண்டாம். நானே சொல்லுவேன், அப்ப போலாம். முதல்ல நீ சாப்பிட்டு முடி. நான் எது சொன்னாலும் சொல்லுங்க. என்னையா இதெல்லாம்? முதல்ல இதை வாங்கிக்கிங்க, அப்புறம் சொல்றேன். சுபம், என்னுடைய மச்சினனுக்கு கல்யாணம். ஓ, சிங்காரத்துக்கா? என்னையாரு என்கிட்ட ஒரு வார்த்தை கூட சொல்லாம விஷயத்தை ரகசியமா முடிச்சுட்டீர. பெண் யாரு? வேற யாரு? நம்ம வள்ளிதான். வள்ளியா? என்னையா முழிக்கிறீர்? வள்ளிய பெண் கேட்கத்தான் நாங்க வந்திருக்கிறோம். உனக்கு என்ன பைத்தியமா? பரம்பரை பணக்கார நல்ல சிவத்தோட பொண்ணு அப்படின்னு எடுபடாமலா போச்சு. பலே பட்டாமணியாரே, உம்ம தைரியத்தை நான் ரொம்ப மெச்சுறேன். ஏயா கிண்டலா பண்றீர்? யாரு, நானா நீரா? என் பொண்ணோட ஏத்தாவில் நிக்கிறது உன் மச்சனுக்கு யோக்கியம் இருக்காவே? மாந்தோப்பிலையும் மாட்டு கொட்டாலையும் படுத்து நிம்மதியா புரட்டப்படுறேன். அவனை ஏன் அந்த வம்பல மாட்டி விடுறீரு? உங்க பொண்ணு அந்தஸ்தா இருக்கலாம், அதுக்காக என் தம்பியை நீங்க இவ்வளவு கேவலப்படுத்தணுங்கிற அவசியம் இல்லை. யோ, உம்ம பொண்ணு முன்னாடி நிக்கிறதுக்கு என் மச்சனனுக்கு யோக்கியம் உண்டான்னு கேட்டீர. அந்த பொண்ணை இன்னொருத்தனுக்கு கட்டி கொடுக்க உமக்கு என்ன யோக்கியம் இருக்கு? அவளை கட்டிக்க எவன் வர்றான் நான் பாத்துறேன். செல்லாம், புறப்படு. நில்லுங்க, அவசரப்படாதீங்க. ஏன் இப்படி கோபிச்சுக்கிறீங்க? இப்ப என்ன நடந்துருச்சு? பின்ன என்னமா, வண்டிக்கு முருகன் திருட்டு தாலி கட்டினா ஊரறிஞ்ச விஷயமாச்சே. இதை தெரிஞ்சிட்டு இன்னொரு தாலி கட்டுறதுக்கு எந்த முட்டாள் வருவான்? ஏதோ உங்க மேல இருக்க இறக்கத்தினாலையும் பாவம் அந்த பொண்ணு கண்ணி கழியணுமேங்கிற கவலையினாலே நாங்க வலிய வந்தோம். நீங்க என்னடா ஒரேடியா குதிக்கிறீங்களே? இன்னும் என்னடி பேச்சு? புறப்படு. நில்லுங்க. யோ, நில்லுமையா. நான் ஏதோ விளையாட்டுக்காக சொன்னா அதை நிஜம்னு நினைச்சு கோச்சிட்டு போறீரேன். வாருமையா. நான் மாத்திரம் என்ன உண்மையாகவா கோவிச்சுக்கிட்டேன்? உண்மை எனக்கு தெரியாதா இல்ல கமலத்தை தான் புரியாதா? சரி, எல்லாம் சந்தோஷமா முடியும். உட்காரும்.